என் குழந்தையா இருந்தா கூட கொலை பண்ணியிருப்பானுங்க. கொலை பண்ணிட்டானுங்க. 3 கொலை 4 கொலை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என் பூனைங்க தாங்க முக்கியம். என் பூனை கொடுக்க முடியுமாங்க? நான் காசு கொடுக்குறேங்க. என் வீட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன். எனக்கு பூனையை கொடுக்க சொல்லுங்க. நான் வந்து 15 வருஷமா என் பூனைங்களை வளர்க்குறேன். நான் எங்கேயுமே வீட்டு வாசப்படி யார் வீட்டு வாசப்படியா நான் அமிச்சது கிடையாது. அந்த பூனை வச்சு தாங்க எனக்கு பொழுதுபோக்கே. எனக்கு ஏன்னா சொந்தமா நல்லா நான் படுத்தேன்னா சுற்றி எனக்கு படுக்கும் அந்த பூனைங்க. நான் படுத்தேன்னா எனக்கு ஒரு வலி வந்தா என் பூனை காலை அமுக்கி விட்றோம். நான் இவ்வளோலாம் நான் வந்து அதை இது பண்ணிக்கிறேன். இவனுங்க வந்தானுங்க, லாக் பண்ணானுங்க, சீலை வச்சானுங்க. பேங்க்குமா, பேங்க்ல நீங்க காசு கட்டல. ஏங்க நான் பேங்க்ல காசு கட்டலன்னு தெரியுமே எனக்கு. நான் தான் கொடுக்குறேன். நீங்க ஏன் வாங்கல? வாங்கணுமா இல்லையா? நீங்க ஏன் அதை வாங்கல? ஹைகோர்ட்ல சொன்னாங்களாம், உங்களுக்கு சீல் வச்சுட்டு யார் இருந்தாலும் உள்ள மனுஷன் இருந்தா கூட நீங்க சீலை வச்சுடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்ததை என்கிட்ட நீங்க காமிக்க வேண்டியது தானே. ஏன் காமிக்கல? என் பொருள் என்ன கேட்காம நீங்க எப்படி நீங்க தூக்கின்னு போனீங்க? நீங்க சொல்லாம கொள்ளாம அப்ப நீங்க திருடனுங்க தானே நீங்க. சரி, என் பொருளை தூக்கின்னு போனீங்க. 3 பேர், போலீஸு, வக்கீலு, பேங்க்கார், இந்த 3 பேர் நம்பர்ல பேங்க்கார நம்பர் தான் இருக்குது தவிர இவங்களால நான் நம்பரை கேட்கறேன் என் நம்பரெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ அடியில் தடியிலோட தானே 30 பேர் நீங்க வந்தீங்க. ஏங்க ஒரு வயசான பொம்பளை எனக்குன்னு யாரும் இல்லை நீங்க சண்டை போடும்போது கூட எனக்கு யாருமே நிக்கல. நான் மட்டும் தானே கத்துறேன். நான் அந்த கத்தி நான் வந்து கத்துறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டோ எடுத்தா அந்த அம்மாவை கத்துறான் அந்த வக்கீலு. நீங்க யாருமா அந்த வீட்டுக்கு? நீங்க எதுக்கு நீங்க வந்து போட்டோவை எடுக்கிறீங்க? எடுக்காதீங்கம்மா போங்கம்மா. அந்த அம்மாவை தள்ளி விடுறான். அப்ப நான் கத்துறது மட்டும் நீங்க எடுக்கிறீங்களே. நீங்க பண்ண தப்பு நீங்க எடுக்கலாம்ல, ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? என் கேமராவை நீங்க ஏன் பிளக் எடுத்து விட்டீங்க, ஆஃப் பண்ணீங்க? என் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பேங்க்ல காசை கொடுத்தீங்க. வீட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது தவிர என் வீட்டில் இருக்க பொருளுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பொருளை நீங்க எப்படி எடுத்தீங்க? நான் வந்து ஊராமுட்டு பொருளுங்களா அதில் வச்சிருக்கிறேன். நீங்க வந்தீங்க தபான்னு திருடம் போல வந்து சொல்லாம எல்லா பொருளை தூக்கின்னு போயிட்டீங்க. இப்போ எனக்கு அதில் நஷ்டம் ஆச்சுன்னா அந்த பொருள் எல்லாமே நான் கேட்டு வாங்குவேன். நான்